தலைநகரம் தமிழ்நாடு என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கல்வியின் தலைநகரம் தமிழ்நாடு என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவன பட்டியலை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். முதலமைச்சரின் அந்த பதிவு குறித்தான முழுமையான விவரங்கள். வணக்கம். இந்தியாவின் கல்வி மையமாக தொடர்ச்சியாக தமிழ்நாடு சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்தில் இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் NIRF ரேங்கிங் 2024 சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அதிக எண்ணிக்கையிலான உயர்கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாடு தான் இந்திய அளவில் அதிகமாக இருக்கிறது என்றும், மேலும் இதற்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள் காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்தியாவிலே உயர்கல்வி படிப்பு மாணவ மாணவியர் எண்ணிக்கை தமிழ்நாடு தான் உயர்ந்திருக்கிறது. இது கிட்டத்தட்ட மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறோம் என்றும், மேலும் இது நமது பல்வேறு அரசினுடைய திட்டங்கள் அடிப்படையில் நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதுவன் போன்ற முதன்மை திட்டங்களால் தான் நமது மாணவர்கள் உயர்கல்வியில் புதிய உச்சத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் தொடர்வார்கள் என்றும், இது திராவிட மாடல் அரசுக்கு ஒரு பெருமையான தருணம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேசத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் சிறந்த மாணவர்களை தமிழ்நாடு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றும் பெருமைப்பட தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.